டிஎன்பிஎஸ்சி தமிழ் 20 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி டே 6. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்ணோட்டம் தேவநேய பாவாணர். முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இதில் இளமை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த முழு வாக்கியத்தையும் நான் சொல்லிடுறேன். தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, முன்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என கூறியவர் யார்? தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி. தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என கூறியவர் கால்டுவெல். அடுத்த கேள்வி பார்த்தலாம். தமிழ் தென்றல் திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் இரா இளங்குமரனார். இவர் பாவனார் பெயரில், தேவநேய பாவனார் பெயரில் ஒரு நூலகம் ஒன்று அமைச்சிருக்காரு. அடுத்த கேள்வி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி பார்த்தரலாம். பொறுத்துக. இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிஞ்சு வகை, சரிங்களா? தேவநேய பாவனார் செடி கொடியோட வேர் முதல் நுனி வரை காய்கனி எல்லாத்துக்குமே பயிர் பெயர்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் பிஞ்சு வகை பற்றி பார்க்க போகிறோம். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு, கருக்கல்னா இளநெல், கச்சல்னா வாழை பிஞ்சு, கவ்வைனா எல் பிஞ்சு. ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இவ்வுலகமே உரிமை உடையதாகும் யாருக்கு? திருக்குறள் தான் இது. கர்மம் சிதையாமல் கண்ணோட வல்லர்க்கு, அதாவது நடுநிலையோடு இரக்க குணம் கொண்டவர்களிடம் இந்த உலகமே உரிமையாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். சரியான வரிசையில் அமைந்த திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன். நாம் ஒருத்தரை தண்டிக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அவர்களை கருணை கொண்டு மன்னித்து விடுதல் ஒரு சிறந்த பண்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இதுக்கு சரியான வரிசை அமைந்த குறள். ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. அடுத்த கேள்வி பார்த்தரலாம். இது அடிவகை. தாள் கேழ்வரகு, தண்டு வாழை, கோல் மிளகாய் செடி, தார் புதை. ஓகேங்களா? சரி, இதுதான். அடுத்த கேள்வி பார்த்தரலாம். பண்ணெண்ணாம் பாடற் கேபின்றில் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசையோடு சேராத பாட்டு போல இரக்கம் இல்லாத கண்கள் இருந்து என்ன பயன். இதில் அது போல உவம உருவம் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்தது பார்த்தரலாம். தட்டு சோளம், கழி கரும்பு, கழை மூங்கில், அடி புலி. ஸோ ஆன்சர் இஸ் ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்.